ஹாய். சுத்தமாகவே முடியலைங்க. ட்ரிப்பை ஸ்டாப் பண்ணிடலாம் போல் தோணுது. காலையிலேருந்து இன்றைக்கி மட்டுமே ஒரு 15-20 கிலோமீட்டர் நடந்திருப்போம். லிஃப்ட் கிடைக்கல. நாங்கள் பண்ண பெரிய மிஸ்டேக் என்னென்னா, பாலக்காடுலேருந்து அப்படியே பெருந்தல்மண்ணா போய் அப்படியே வயநாடு போயிருந்தா கூட போயிருந்துருக்கலாம் போல். தேவையில்லாமல் திருச்சூர் சிட்டிக்குள்ளே மாட்டிக்கிட்டு சிட்டிக்குள்ளே லிஃப்ட் இல்லாமல் நடந்துகிட்டே தெரியும். நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க, பார்த்துக்குறாங்க. பட் ஓகே, என்னென்னா நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட இன்றைக்கி 8வது நாள் ஆச்சு. இன்னும் இந்த சரௌண்டிங்கில் இருக்கோம். பாதி தூரம் கூட நாங்கள் இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை. 1500 கிலோமீட்டர் வந்துச்சு நாங்கள் மேப் போட்டு பார்க்கும்போது, ஸ்டார்ட் பண்ணும்போது. இப்போ பாதி கூட போயிருப்போமான்னு எங்களுக்கு தெரியல. 15 டேஸ்க்குள்ளே முடிச்சிடலான்னு பார்த்தா நாங்கள் இன்னும் பாதி தூரம் கூட கம்ப்ளீட் பண்ணலை. அதுதான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இருக்கோம். பேசாமல் ஸ்டாப் பண்ணிடலாமான்னு போல் தோணுது. முடியலைங்க. கை கால்லாம் செம்ம வலி. கால்லாம் பார்த்தீங்கன்னா நடந்து பேக் வெயிட்டு, டென்ட்டு, ஸ்பீக்கரு எல்லாம் ட்ரெஸ்ஸே கிழிஞ்சிரும் போல். இத்தனை நாளைக்கு இந்த ட்ரெஸ்ஸை போடுறது அந்தளவுக்கு குவாலிட்டியாகவும் இல்லை. அது ஒரு மாதிரி இருக்குது. அதனால் மனசே ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. இது அடுத்து கண்டினியூ பண்ண முடியுமானே தெரியல. ஏதோ நினச்சி வந்துட்டோம். நாங்கள் அப்படியே ஹைவேஸ்லேயே போயிருந்தால் கூட நாங்கள் போயிருந்துருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் ஆனால் அப்படி இருந்தும் கொஞ்சம் நாங்கள் மூவ் பண்ணி போகிறதுக்கு காரணமே உங்களோட லைக்ஸ், கமெண்ட்ஸ் மட்டும்தான். நீங்கள் பண்ணுற சப்போர்ட் தான் கொஞ்சமாச்சும் எங்களை முன்னாடி போக வைக்குது. நிறைய பேர் நேரில் பார்க்குறவங்களும் சரி, கமெண்ட்டில் சரி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நானும் போகணுன்னு ஆசைப்பட்டேன் ப்ரோ, என்னால் முடியலை. சரி, நீங்கள் போகிறீங்க, சந்தோஷமாக இருக்குது, நல்லா போயிட்டு வாங்க வைங்க, அந்த மாதிரி சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். சரி, ஓகே, இவங்க எல்லாேருக்கும் சேர்த்து நம்மளே போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி தோணும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சுச்சுவேஷன் இருக்கும். ஃபேமிலி சைடு அந்த மாதிரி ஃபினான்ஷியல் இஷ்யூ அப்படி இருக்கும். எங்களுக்குமே இருக்குங்க, எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி தான் போயிட்டுருக்கோம். ஸோ நான் அப்படி சொல்கிறேன். உங்களுக்கெல்லாம் நான் ஒரு அட்வைஸ் இல்லை, ஜஸ்ட் உங்கள் தம்பியாகவும் அண்ணனாவோ நான் என்ன சொல்கிறேன்னா, கண்டிப்பாக முடியும்னுவா. லைஃப்பில் இதுன்னு இல்லை, எதுனாலும் சரி விட்டுறாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்கள்கிட்ட இருக்குது, உங்களை சுற்றி இருக்கவங்க யார் போனாலும், எங்கள்கிட்ட என்ன போனாலும் சரி, உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா கடைசி செகண்ட் வரைக்கும், கடைசி வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அது கிடைக்கும். ஓகேவா? ட்ரை பண்ணுங்கள், விட்டுறாதீங்க. நம்ம பிரதீப் நான் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப் மட்டும்தான் ரொம்ப கஷ்டம். அடுத்து கொஞ்சம் வந்துட்டிங்கன்னா வந்துடலாம். ஓகேவா? ஸோ 2026 ஃப்ரெஷ்ஷாக லைஃப் ஆரம்பிங்க. புதுசாக நிறையா கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறவங்களாம் நிறையா வீடியோஸ் போடுங்க, இது பண்ணுங்கள். நம்ம லைஃப்பில் நல்லா சீக்கிரம் க்ரோ ஆகுங்க. நம்ம எஸ்கே நான் சொல்கிற மாதிரி 2026 அடிக்கிறோமோ இல்லையோ தடுக்கிறோம். 2026 எல்லாருக்குமே நல்ல ஒரு வருஷமாக இருக்கணும்னு